தஞ்சாவூர் மாவட்டம் சடையார் கோயில் என்ற ஊரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா பூக்குழின்ற கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு குளத்துக்கு எதிர்புறமாக தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மன்னார்குடி சாலை, அதாவது மன்னர்கள் பயன்படுத்திய பழைய மன்னார்குடி சாலை ஓரமாக தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மன்னார்குடி சாலையிலே வந்து பார்த்திங்கன்னா பல சத்திரங்களும் கோயில்களும் அன்றைய காலகட்டத்தில் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல கோயில்கள் சிதலமடைஞ்ச நிலையில் காணாமலே போயிருச்சுனே சொல்லலாம். பல கோயில்கள் இல்லாமலே போயிருச்சு. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்பவும் பழமையான இந்த கோயில். சின்ன ஒட்டுக்கல்னு சொல்லப்படுற அந்த செங்கக்கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட ரொம்பவும் பழமையான ஒரு கோயில். இது வந்து இந்த கோயிலுடைய விமானம் வந்து பார்த்திங்கன்னா நார்சதுரத்தில் இருக்கும். ரொம்ப பழமையான கோயில் வந்து இன்றைக்கு ரொம்பவும் சிதலமடைஞ்ச ஒரு நிலையில் தான் இருக்குது. இங்கே இருந்த திருமேனிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா சடையார் கோயிலில் இருக்கிற வேணிநாதர் சுவாமி கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊரை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிவன் கோயிலுமே கிடையாது. ஒரே ஒரு சிவன் கோயில்னால் அது நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த சிவன் கோயில் தான். ஒரு கோயிலை நம்ம இழக்கிறோம்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆவணத்தையே இழக்கிறோன்னு தான் அர்த்தம். அப்படிக்குண்ணா உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கருவறை இருந்த பகுதி. இந்த கருவறை இருந்த பகுதி மேலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதாவது உள்ளே எந்த ஒரு சிதலமும் அடையாமல் தான் இருக்குது. வவ்வால்கள் தான் கூடாரம் கட்டியிருக்கு. ஆனால் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை இந்த கருவறைக்குள்ளே தான் வச்சு வழிபாடு பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த கோயில் வழிபாடு இல்லாமல் போனதுனால இங்கே இருந்த சிவலிங்கத்தை தான் எடுத்து வேணிநாதர் சுவாமி கோயிலில் வந்து வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அற்புதமான கோயில். இந்த கோயில் மிக விரைவில் திருப்பணி நடக்கணும்னு தான் நாங்கள் விரும்பிக்கிறோம்.